பெரிய சார்லாம் வந்திருக்காங்க, உங்களை வர சொல்றாங்க. ஐயா, அவரை ஒரு 5 நிமிஷம் காத்திருக்க சொல்லுங்க ஐயா. எங்க ஆள் ஒருத்தர் வர வேண்டி இருக்கு. அது என்னையா அது? நீங்க தான் இத்தனை பேர் இருக்கீங்களா, அந்த ஒரு ஆள் வரலன்னா என்ன? நீங்க வாங்க. இல்லைங்க ஐயா, அந்த ஒரு ஆள் எங்களுக்கு 100 பேருக்கு சமம். இப்போ வந்துருவாருங்க ஐயா. சரி, உங்க இஷ்டம். சீக்கிரமா வாங்க. அவன் இப்ப எங்க முன்னாடி தான் இருக்கான். அவனை தூக்கிட்டு வந்துடலாமா? தூக்கிட்டெல்லாம் வர வேண்டாம். மேல மேல அனுப்பி வைங்கடா அவனை. புரியல. அவன் எப்பவுமே இனி திரும்பி வரவே கூடாது. அவன் என்ன ஆனான்னு ஒருத்தருக்கும் சந்தேகமே வரக்கூடாது. பட் ரிமெம்பர், இது நமக்குள்ளேயே இருக்கணும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இவனுக்கு தானா அபே சார் அவ்வளவு பில்டப் கொடுத்தாரு? இவெல்லாம் ஒரு புள்ள போச்சு. இவனுக்கு இத்தனை பேர் எதுக்குண்ணா? நான் ஒரு ஆளு போதும், நீங்க இருண்ணா. ஒரு ஆடுதான். யார்கிட்டடா போன்ல பேசுன? யாரும் இல்லையம்மா. ஒரு சிஇஓ சேர்க்காக ஒரு மனுஷனையே கொன்னுடுவியாடா? நம்ம 2 குடும்பமும் சண்டை போட்டுக்கிட்டு குடும்ப கௌரவம் கெட்டு போகாம காப்பாத்துறதுக்காக அவன் இங்கிருந்து போயிட்டான். அவன் தோத்து போனாதான் நீ சிஇஓ ஆக முடியும். அவனை கொன்னுட்டா ஆக முடியாத. அவன் உன் அண்ணன்டா, உன் ரத்தம். ஓ, அவன் மேல என்ன சடனா இவ்வளவு பாசம் வந்துருச்சு? அவன் உனக்கா பிறந்தான்? அபி, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நீ என்னதான் கத்துனாலும் இப்ப எதுவும் செய்ய முடியாது. என் கையில எதுவும் இல்ல. இந்நேரத்துக்கே அவன் நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். He will be all right. Okay? பணத்தை பத்தி நீங்க எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. அவரை எப்படியாவது பொழைக்க வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. இங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம எங்க ஆளுங்க பாத்துக்குவாங்க. நீங்க தைரியமா இருங்க. எங்க பெரியவரே, அவங்க உங்களுக்காக டெல்லியில இருந்து வந்திருக்காங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல லேட் பண்ணா நல்லா இருக்காது. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வாங்க. வேணாண்டா, அந்த தம்பி நீ வரமாட்டார். என்ன இப்படி சொல்ற? வாங்க போலாம், வாங்க.
ராயபுல்லங்கா தூரத்துல இருக்கிற ஒரு குக்கிராமம். பூச்செடிகளை வளர்க்கறத தவிர வேற எந்த தொழிலும் தெரியாத மொத்தம் 10,000 பேர் கூட இல்லாத ஒரு சின்ன ஊர். ஆனா உங்களுடைய பிரச்சனைய பார்லிமெண்ட் வரைக்கும் கொண்டு போயிருக்கீங்கன்னா நீங்களா ரொம்ப அக்ரெசிவான ராடிக்கலான ஆளுங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க எல்லாரும் இவ்வளவு சைலண்டா இருக்கீங்களே. So tell me, உங்க பிரச்சனை என்ன? Come on, tell me. என்ன யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? பிஎம்ஓக்கு ரத்தத்தால லெட்டர் எழுதுனது நீங்க தானா? சார், இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க கிளம்புங்க. ஏதாவது பிரச்சனை இருந்தா நான் பாத்துக்கிறேன். உங்களுக்குள்ள நீங்க பாத்துக்கிறதா இருந்தா நாங்க ஏன் இங்க வரணும்? பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வேண்டியது நீங்க இல்ல, அவங்க. சரி, ஆகட்டும். உங்களுக்கு 2 நிமிஷம் நான் டைம் கொடுக்கிறேன். சரி, ராயபுல்லங்கா விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க எல்லாரும் சுகமா இருக்கீங்க. பிஎம்ஓ ஆபீஸ்க்கு நீங்க எந்த லெட்டரும் எழுதலன்னு இந்த கமிட்டி முடிவு பண்ணிடுச்சு. நாங்க கிளம்புறோம். There's no other go. It's just a waste of time. Excuse me, sir. என்ன ரத்தம்? Are you okay, young man? I'm absolutely fine, sir. நான் உங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் சார். உங்க டைம் ரொம்ப வேல்யூ ஆனது. பாவம் ஏழை விவசாயிங்க சார். இந்த விளைச்சல் போனா இன்னொன்னு, அது போனா இன்னொன்னு. கடன் வாங்கியாவது பூக்களை விளைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க டைமுக்கு வேல்யூ கிடையாதா? வேலண்டைன்ஸ் டேல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் வரைக்கும் அவ்வளவு எதுக்கு சார்? பிறந்த நாள்ல இருந்து இறப்பு காரியம் வரைக்கும் எல்லாத்துக்கும் பூ வேணும். ஆனா அதை விளைக்கிற விவசாயியோட கஷ்டத்தை பத்தி உங்களுக்கு அக்கறை இல்லை. ஒரு விவசாயி ராத்திரி பகலுமா கஷ்டப்பட்டு பூக்களை விளைச்சு அதுல வர்ற பணத்தை வச்சு பொண்ணோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டலான்னு ஆசைப்படுறாரு. ஆனா அந்த பணம் வண்டி செலவுக்கு கூட பத்தாம அந்த பூக்களை ரோட்லயோ கால்வாலியோ தூக்கி போட்டுட்டு வெறும் கையோட வீட்டுக்கு போறாரு சார்.